எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை நேசிக்கிற நாம் எல்லோருமே நம்முடைய பார்வையில் நாம் நல்லவர்களாக இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய பார்வையில் நாம் நல்லவர்களாக இருக்கிறோமா நமக்கு தெரியாது. பாருங்கள், பிரசங்கியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில், தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் வசமாய் வைத்துவிட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார். இந்த வசனம் சொல்கிறத கவனித்து பாருங்க. 2 விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று இந்த வேத பகுதி சொல்லுகிறது. ஒன்று, தேவனுடைய பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன். 2வது, பாவம் செய்கிறவர்கள். தேவனுடைய கிருபையும் ஆசீர்வாதமும் யாருக்கு கிடைக்கிறது என்று சொன்னால், தேவனை தேடி வந்து ஜெபிக்கிற எல்லோருக்கும் கிடைக்கிறது என்று வேதம் சொல்லவில்லை. நல்லா புரிஞ்சுக்கிடணும். நாம் 1000 பேர் கர்த்தரை தேடி சென்றாலும் அந்த 1000 பேருக்குள் தேவன் எவர்களை தமது பார்வைக்கு நல்லவராய் காண்கிறாரோ அவர்களுக்கு தான் கிருபையையும் இரக்கத்தையும் நன்மையையும் கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. 1000 பேர் ஆண்டவரை தேடி சென்றாலும் 1000 பேருக்கும் அவர் நன்மை அளிக்கிறார் என்று வேதம் சொல்லவில்லை. தேவனுடைய பார்வையில் நல்லவனாய் இருக்கிறவனுக்கு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு 10 விசுவாசிகள் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். இந்த 10 விசுவாசிகளுக்குள்ள ஒருத்தர் பிடிக்காம இருக்கும். பார்த்திருக்கீங்களா? ஒருவருடைய ஆவி இன்னொருவருக்கு ஒத்து போகாமல் இருக்கும். கவனித்திருக்கிறீங்களா? நமக்குள் அத்தனை பிரிவினைகள், வேறுபாடுகள் காணப்படுகிறது. நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மனிதனிடத்தில் இருக்கிற குறைகளை பார்க்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆனால் தேவன் அப்படி பார்க்கிறவர் அல்ல. ஆனாலும் வேத நமக்கு ஒரு காரியத்தை திட்டமாய் சொல்லுகிறது. பாவம் செய்கிறவர்கள் தேவனுடைய பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு சில சொத்துக்களை, ஆஸ்திகளை சேர்த்து வைத்து விட்டு போகிறார்களாம். அப்படியானால் பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நான் ஜெபிக்கிறேன், நான் வேதம் வாசிக்கிறேன், நான் கர்த்தரை தேடுகிறேன் என்கிற உணர்வு இருக்கிறது நல்லது. ஆனா சிலர் சொல்லுவீங்க தெரியுமா, யார் என்ன குறித்து என்ன சொன்னாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, ஆண்டவருக்கு என் இருதயம் தெரியும். இப்படி சிலர் பேசுவாங்க. அப்படி பேசுகிறவர்களுக்குத்தான் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, யாரு என்ன குறித்து என்ன சொன்னாலும் நான் கவலைப்பட மாட்டேன், யாரு என்ன குறித்து தப்பா சொன்னாலும் எனக்கு அது பெருசா இல்லை, நான் ஆண்டவருடைய பார்வைக்கு பிரியமா வாழ்றேன்னு சொல்றீங்கல்ல, அவர்கள் கொஞ்சம் கவனமா கவனிக்கணும். ஏனென்று சொன்னால், தேவனுடைய பார்வைக்கு நீங்கள் நல்லவர்களா இருக்கிறீர்களா என்பது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் தேவனுடைய பார்வையில அவருக்கு பிரியமானவர்களா இருக்கிறீர்களா இல்லையா என்பது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்படியானால் எவ்வளவு பயத்தோடும் எவ்வளவு தாழ்மையுள்ள இருதயத்தோடும் எவ்வளவு நடுக்கத்தோடும் நாம் கர்த்தரை பின்பற்ற வேண்டும். ஆதி காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் தேவ சமூகத்துல ஜெபிக்கிறதுக்கு பயப்படுறார். ஆண்டவரே, உங்களுக்கு கோபம் வராமல் இருக்கட்டும், நான் இன்னும் ஒரு விஷயம் ஜெபிக்கிறேன்னு சொல்றேன். ஆனா நாம எடுத்தறிந்து பேசுகிறவர்களா இருக்கிறோம். கணவனுக்கு மனைவி கீழ்ப்படிய முடியல, எடுத்தறிந்து பேசுறாங்க. பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிய முடியல, எடுத்தறிந்து பேசுகிறார்கள். போதகருக்கு விசுவாசிகள் கீழ்ப்படிய முடியல, எடுத்தறிந்து பேசுகிறார்கள். இப்படி எடுத்தறிந்து பேசுகிறவர்கள் எல்லாம் சொல்றாங்க, நான் கர்த்தரை தேடுறேன், கர்த்தருக்கு ஆகிறதேன்னு தெரியும். ரொம்ப கவனமா இருங்க. ஒருவேளை கர்த்தருடைய பார்வைக்கு நீங்கள் நல்லவர்களாக இல்லை என்றால் உங்கள் பிரயாசங்கள் எல்லாம் வீணா போயிடும். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எப்பொழுதும் தேவனுக்கு பயந்திருக்க பழகுங்க. அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். நம்ம ஜெபிப்போமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான அந்த நாளிலும் நீர் எங்களுக்கு காண்பித்த அந்த வசனத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கொண்டு உடைய பிள்ளைகளோடு நீர் பேசியிருக்கிறீர். இந்த வார்த்தைகளை கொண்டு உடைய பிள்ளைகளை உணர்த்தும், அவர்கள் கண்களை திறந்தருளும், அவர்களை ஆசீர்வதியும், நீ நாமத்தை மகிமைப்படுத்தும். எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்துவிட்டு தேவனிடத்துல நாம் கிருபை பெற்றுக் கொள்ளலாம் என்று நினைக்கிற அந்த ஜனங்களுக்கு நீர் உணர்வை கொடுத்து
எப்படி வேண்டுமானாலும் வாழுகிறது வாழ்க்கை அல்ல, இப்படித்தான் வாழ்கிறது வாழ்க்கை என்பதை கற்றுக் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கிருங்க. கிருபைக்கு காத்திருங்க. God bless you.